என் செல்ல குட்டிகளா, எல்லாரும் பாட்டி கிட்ட நெருக்கமா வாங்க. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். இந்த கதைய கேட்டா நல்ல பழக்கம், பொறுமை எல்லாம் கத்துக்கலாம். ஒரு பசுமை நிறைந்த ரொம்ப அழகான கிராமம் ஒன்னு இருந்துச்சு. அந்த கிராமத்துல கண்ணு அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். கண்ணுக்கு எல்லாமே உடனே வேணும், காத்திருக்க அவனுக்கு பிடிக்காது. இதையெல்லாம் பார்த்து பாட்டி மெதுவா சிரிச்சாங்க. ஒரு நாள் பாட்டி தோட்டத்துல ஒரு சின்ன விதைய கையில எடுத்தாங்க. கண்ணு சிரிச்சான். இதென்ன பாட்டி, இவ்வளவு சின்னதா இருக்கு? பாட்டி சொன்னாங்க, இந்த சின்ன விதைக்குள்ள பெரிய மரம் ஒளிஞ்சிருக்கு கண்ணு. கண்ணு நம்பல, ஆனா அத அவன் ஆர்வமா பார்த்தான். உடனே அந்த விதைய கண்ணு மண்ணுக்குள்ள நட்டான். அதுக்கு தண்ணி ஊத்தி தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தான். முதல் நாள் எதுவும் நடக்கல. இரண்டாவது நாள் கண்ணுவுக்கு கொஞ்சம் சோகம் வந்துச்சு. மூன்றாவது நாள் கண்ணு கோபப்பட்டான். பாட்டி மெதுவா சொன்னாங்க, நல்ல விஷயம் கொஞ்ச நேரம் எடுத்துதான் வரும். அந்த இரவு மெதுவா குளிர்ந்த காற்று வீசி நல்ல மழை பெய்துச்சு. அடுத்த நாள், ஐயா, ஒரு சின்ன முளை வந்துச்சு. கண்ணு சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம குதிச்சான். பாட்டியும் கண்ணும் சேர்ந்து அந்த அதிசயத்தை பார்த்தாங்க. நாளுக்கு நாள் அந்த செடி மெதுவா செழிப்பா வளர ஆரம்பிச்சுது. அந்த சின்ன செடி பெரிய செடியாக மாறிச்சு. சில வருடங்கள் கடந்ததும் அந்த செடி ஒரு பெரிய மரமா ஆனது. பறவைகள் அந்த மரத்துல கூடு கட்டி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தன. குழந்தைகள் அந்த நிழல்ல ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க. இப்போ கண்ணுவும் ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டான். அவன் மனசுல ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பதிஞ்சுது. பாட்டி சொன்னாங்க, பொறுமையும் முயற்சியும் வாழ்க்கைய வளர்க்கும். சரி குட்டிகளே, அடுத்த கதையில சந்திப்போம். இனிய இரவு வணக்கம் செல்வங்களே.